ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சுரைக்காய் பொடி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாமுங்க. இது ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு சமையல். இங்கே ஒரு சுரைக்காய் எடுத்துருக்காங்க. அது சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நல்லா அழகாக நீட்டாக கட் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய இறால் ஒரு 10 இறால் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறாங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய். இது மசாலா ஜாமான் கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வச்சுருக்குறாங்க. ஜீரகம், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க. சீனியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறாங்க. இதில் எப்படி தாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சட்டியில் நம்ம வச்சுருந்த சுரைக்காய் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளியை போட்டுடுறாங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது. அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருந்த மஞ்சத்தூளை கொட்டுறாங்க. ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தோங்க. அந்த ஜீரகத்தூள், உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு வச்சுருந்ததையும் போட்டுட்டாங்க. போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி இப்போ வேக வச்சிடலாம். இதுக்கு பொடி பண்ணணுங்க, அதாவது அந்த உருண்டை பண்ணணும். உருண்டை பண்ணுறதுக்கு மாவு எடுத்துருக்காங்க. பச்சரிசி மாவு இல்லை ஏதாவது ஒரு அரிசி மாவு ஓகே, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம நெய் போட போகிறாங்க. ஏதாவது ஒரு நெய் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம பண்ணுற அந்த உருண்டை. ஸோ நெய் எடுத்து வச்சுருக்காங்க. உப்பு, தேங்காய், அந்த ஒரு படி தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய், சோம்புத்தூள், சீனி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ அந்த மாவில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் வச்சுருந்த உப்பு, சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் வச்சுருந்தது, ஜீனி எல்லாத்தையும் கொட்டி அதை நல்லா பிணைஞ்சி நம்ம தேங்காயும் போட்டுடுறாங்க. அது எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசுன்னு கூட தேவையில்லை. உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் கூட நோ ப்ராப்ளம். நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி உருண்டை போட்டுக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த சுரைக்காய் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணோம், அந்த உருண்டையும் போட்டுட்டாங்க. போட்டு ஒரு வேவு ஒரு இது மூடி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக அந்த பொடியும் வெந்துருச்சு. ஸோ சுரைக்காய் பொடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நம்ம நெய் விட்டுக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் சேர்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப நெய்யாக இருந்தால் அந்த நெய் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அதனால் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். வதங்குறதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இறாலை கொட்டிடலாம். அப்புறமா சோம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாங்க. சோம்புத்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் அடுத்த சட்டியில் நமக்கு சுரைக்காய் பொடி ரெடி ஆகிட்டுருக்கு, அதாவது கொதிச்சிட்ருக்கு. அதில் இந்த தாளிச்சதை நம்ம அதில் எடுத்து கொட்டிடலாம். இது டீட்டெயில் அம்மா சொல்லுவாங்க, நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தாளித்து இந்த பாருங்கள், தாளித்து இப்போ தான் கொட்டிட்டேன். அடுத்தது இந்த மாவு கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த மேலே தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னு வைங்க, ஒரு கெஸ்ட்டு, சூப்பராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக அவங்க உங்களை பாராட்டிட்டு போயிடுவாங்க. கோப்பையில் வச்சு இது ஒரு பாரம்பரிய சமையல். இது ஒரு பாரம்பரிய சமையல். அம்மா இந்த சமையல் செஞ்சு எங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் 10 கோப்பையில் வச்சு எல்லாரையும் சாப்பிட சொல்லுவாங்க. நாங்கள்லாம் ருசிச்சு சுவைச்சு சாப்பிடுவோம். நீங்களும் அது மாதிரி இதை நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் உங்களை நான் எதிர்பார்ப்பேன்.